திருச்சி மாவட்டம் துவரங்குறிஞ்சியை அடுத்த மலைப்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் தச்சமலை. இந்த பகுதியில காட்டெருமைகள் அதிக அளவுல இருக்கிறதால பொதுமக்கள் பெரும்பாலும் அந்த பகுதிக்கு போக மாட்டாங்க. ஆனா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறது வழக்கமா இருந்துச்சு. அப்படிதான் 2018 மே 29 அன்னைக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னோட கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போனாங்க. அப்போ அந்த காட்டுல ஒரு இடத்துல தூரத்துல ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு தரையில படுத்திருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க நெருங்கி போக போக ஒருவித துர்நாற்றம் அடிக்கிறதையும் அவங்களால உணர முடிஞ்சுது. அப்படி பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் அங்க படுத்திருக்கிறது உயிரோட இருக்கிற பொண்ணு கிடையாது, அது இறந்து போய் அழுகிய நிலையில இருக்கிற ஒரு சடலங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. உடனடியா அந்த பெண் ஊருக்குள்ள போய் இந்த விஷயத்த பொதுமக்கள் கிட்ட சொல்ல அவங்க இந்த தகவலை போலீஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அந்த சடலம் சுடிதாரோட டாப் மட்டும் அணிஞ்ச நிலையில செமினியோட இருந்துச்சு. அந்த சடலத்துக்கு கொஞ்சம் தூரத்துல அந்த பெண் அணிஞ்சிருந்த பேண்ட் மற்றும் உள்ளாடைகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. சடலத்தோட நிலைமையை வச்சு பார்க்கும்போது யாரோ இந்த பெண்ணை வலுக்கட்டாயமா இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து ரேப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. தச்சமலை வனப்பகுதியில ரெக்கவர் பண்ண அந்த பாடியை போலீஸ் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட முகம் சிதைக்கப்பட்டிருந்ததால அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற கேள்வியோடவே போலீஸோட விசாரணை ஆரம்பமாச்சு. முதல் கட்டமா சடலம் கிடந்த பகுதிக்கு பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க கிட்ட விசாரிச்சதுல அந்த பெண் அந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அந்த பொண்ணு போட்டிருந்த உடைகள், செருப்பு மற்றும் தோடு இது எல்லாத்தையும் தனியா போட்டோ எடுத்து வச்சிருந்த போலீஸ் அதை திருச்சியில இருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சாங்க. மேலும் அந்த போட்டோஸை ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணி அது சம்பந்தமா ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு பார்த்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச தனிப்படை திண்டுக்கல், நத்தம், சிவகங்கை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு போய் தீவிரமா விசாரணை பண்ணாங்க. இதே சமயத்துல அந்த சடலத்தோட அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸுக்கு கிடைச்சது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பெண் கொல்லப்பட்டு 1ல இருந்து 2 நாட்கள் ஆகியிருக்கலாம். அந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட்லயோ உடல்லையோ எந்த காயங்களுமே இல்ல. மேலும் அவங்களோட உடல்ல இருந்து ஒருத்தரோட விந்தணுக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்ட அந்த பெண் கடைசியா அதிக அளவுக்கு இன்டர்கோர்ஸ் பூஸ்டர் டேப்லெட் சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால இது ரேப்போ இல்ல கேங் ரேப்போ கிடையாது. அந்த பெண்ணோட இறப்புக்கு ஒருத்தர் தான் காரணமா இருக்கணும், அதுவும் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாதான் இருக்கணும் அப்படிங்கறத போலீஸ் அனலைஸ் பண்ணாங்க. இந்த நிலையில அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு தனிப்பட போலீஸுக்கு திண்டுக்கல் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. அதாவது திண்டுக்கல் போலீஸ் கிட்ட ஒரு பெண் வந்து, நீங்க ஷேர் பண்ண நியூஸை நான் பார்த்தேன், அந்த போட்டோல இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பெண்ணோட ட்ரெஸ் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அந்த பெண் சொன்ன ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆமா இது மலர்கொடியோட ட்ரெஸ் மாதிரி இருக்கு, ஆனா இப்போ மலர்கொடிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து நடந்து அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மலர்கொடி 2வதா கல்யாணம் பண்ண நபரை விசாரிச்சா இந்த வழக்குல ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் அவரை தேடி போனப்போ அங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதாவது அவங்க 2வதா தேடி போன அந்த நபர் இப்போ உயிரோடவே இல்ல, பல மாசங்களுக்கு முன்னாடியே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருங்கிறத அந்த பகுதி மக்கள் மூலமா போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மலர்கொடி எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டதுக்கு ஒரு சிலர் அவங்க கடைசியா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சாங்க, நீங்க அங்க போய் விசாரிச்சா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்னு அவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்போ போலீஸுக்கு திரும்ப ஏமாற்றம் தான் கிடைச்சது. அந்த சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது இப்போ ஒர்க்கிங்ல இல்லைங்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அந்த கடையில முன்னாடி வேலை செஞ்ச சிலர் இப்போ அதே பகுதியில வெவ்வேறு கடைகள்ல வேலை செய்யறத விசாரணை மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க கிட்ட போய் மலர்கொடியை பத்தி விசாரிச்சாங்க. அதுல மலர்கொடி கடைசியா திண்டுக்கல் மாவட்டத்தோட வடமதுரை பகுதியில நந்தவனப்பட்டியில ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்தது தெரிய வந்துச்சு. போலீஸ் நந்தவனப்பட்டிக்கு போய் விசாரிச்சு மலர்கொடி தங்கியிருந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசினதுல மலர்கொடி அந்த வீட்டுல முருகன் அப்படிங்கிறவர் கூட கணவன் மனைவியா வாழ்ந்ததும், முருகனோட சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற அம்மாப்பட்டி அப்படிங்கறதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் அம்மாப்பட்டிக்கு போன போலீஸ் அந்த ஊர் முழுக்க தேடி முருகனை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட பண்ண விசாரணையில தான் நடந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மலர்கொடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மலர்மணி அப்படிங்கிற பெண் அடிக்கடி வந்து பொருட்கள் வாங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. பொருட்கள் வாங்க வந்த இந்த மலர்மணியும் மலர்கொடியும் பேசி பழக கொஞ்ச நாட்கள்லயே அவங்க 2 பேரும் நெருங்கிய தோழிகளா மாறியிருக்காங்க.
அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்க போன அந்த மலர்மணியோட கணவர் தான் முருகன். இவர் மலர்கொடி வேலை செஞ்ச சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கோழி பண்ணையில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில முருகனுக்கு தன்னோட மனைவி மலர்மணி மூலமா மலர்கொடியோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. மலர்கொடிக்கு திருமணமாகி அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதும் அவங்களோட கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கறதையும் முருகன் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சின்ன சிம்பதியா ஆரம்பிச்ச இவங்களோட தொடர்பு அடுத்து நெருக்கமாகி நட்பா மாறுச்சு. நாட்கள் போக போக அந்த நட்பு எல்லையை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இல்லீகல் அஃபேரா மாற ஆரம்பிச்சது. மலர்மணிக்கு தெரியாமலேயே முருகனும் மலர்கொடியும் பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல முருகன் மலர்மணிக்கு தெரியாம நந்தவனப்பட்டியில ஒரு வாடகை வீட்டை எடுத்து அந்த வீட்டுல மலர்கொடி கூட கணவனா வாழ ஆரம்பிச்சாரு. அதாவது மலர்மணி கூட ஒரு வீட்லயும் மலர்கொடி கூட ரகசியமா இன்னொரு வீட்லயும் வாழ்ந்திருக்காரு முருகன். ஒரே நேரத்துல மலர்மணி கூடவும் மலர்கொடி கூடவும் முருகன் ரொம்ப கவனமா யாருக்கும் சந்தேகம் வராத வகையில அதே நேரத்துல சந்தோஷமாவும் வாழ்ந்திருக்காரு. முருகன் மலர்கொடி இவங்களுக்கு இடையில இருந்த இந்த உறவு ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போச்சு. ஆனா இதுக்கு அப்புறமா தான் பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. முருகன் வீட்டுல இல்லாத சமயத்துல மலர்கொடியை தேடி சில ஆண்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்களை கவனிச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க இதை முருகன் கிட்ட சொன்னாங்க. மேலும் இரவு நேரங்கள்ல நள்ளிரவு தாண்டியும் அவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவேட்டா இருக்கிறதும் அவங்க பல பேர்கிட்ட பேசுறதும் முருகனுக்கு தெரிய வந்துச்சு. இது சம்பந்தமா மலர்கொடி கிட்ட முருகன் விசாரிக்கும் போது மலர்கொடிக்கும் முருகனுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்துல முருகன் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய பல விஷயங்களை மலர்கொடி கோவத்துல வெளிப்படுத்தினாங்க. அதாவது மலர்கொடிக்கு ராமர் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் ஆகி அந்த ராமர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னது பொய். அந்த ராமர் இப்பவும் உயிரோட தான் இருக்காரு. ராமருக்கும் மலர்கொடிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு விவாகரத்து நடந்து பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த மகனை மலர்கொடி வளர்த்திருக்காங்க. ராமர் கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா மலர்கொடிக்கு வேற ஒரு ஆண் கூட திருமணம் ஆயிருக்கு. அந்த திருமணத்தின் மூலமா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறந்திருக்கு. அந்த 2வது கணவர் ஒரு நாள் மாரடைப்புல இறந்து போயிருக்காரு. அவர் மாரடைப்புல இறந்த ஒரு சில மாதங்கள்ல மலர்கொடி அந்த 2 பெண் குழந்தைகளையும் ஒரு ஆதரவற்றோர் விடுதியில சேர்த்துட்டு தன்னோட மகன் கூட துபாயில போய் சில மாதங்கள் வேலை செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்த மலர்கொடி நத்தம் பகுதியில இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதுல மலர்கொடி தனக்கான 2 திருமணங்களையும் மறைச்சிட்டு ஒரு கல்யாணம் தான் ஆயிருக்கு அப்படின்னு போய் சொன்னது, 2 பெண் குழந்தைகளை பெத்துட்டு அவங்கள ஆதரவற்றோர் விடுதியில சேர்த்த விஷயங்கள் எல்லாமே அப்பதான் முருகனுக்கு தெரிய வந்துச்சு. நம்மளே நம்ம மனைவிக்கு தெரியாம தான் மலர்கொடிய 2வது மனைவியா வச்சிருக்கோம். ஆனா அந்த மலர்கொடிக்கு நாம 3வது புருஷனா அப்படின்னு தெரிய வரும்போது முருகனுக்கு மிகப்பெரிய அளவுல ஆத்திரம் உருவாச்சு. மேலும் அந்த சமயத்துல மலர்கொடி, நான் என்னோட பண தேவைகளுக்காக எந்த ஆண்கிட்டையும் எவ்வளவு வேணா பழகுவேன், அது எனக்கு அசிங்கமா தெரியல அப்படின்னு முருகன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பதான் முருகனுக்கு தான் கிட்டையும் மலர்கொடி அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் பழகுறாங்க, தன்னையும் பண தேவைகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. இவளை போய் நம்ம ஒரு மனைவியா நினைச்சு வாடகை வீடு எடுத்து கொடுத்து இவ்வளவு செலவுல பண்ணிருக்கோமே அப்படிங்கிற ஆத்திரம் முருகனுக்கு ஏற்பட்டுச்சு. இதனால ஒரு கட்டத்துல ஆத்திரம் தலைக்கேறி முருகன் மலர்கொடியை கொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. இதுக்காக முருகன் ஒரு பயங்கரமான திட்டத்தையும் போட்டாரு. 2018 மே 27 அன்னைக்கு மாலை முருகன் மலர்கொடியோட வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வரும்போது அவர் மலர்கொடிக்கு இன்டர்கோர்ஸ் பூஸ்டர் டேப்லெட்டை அதிகமா கொடுத்து, நம்ம எப்பவும் அடிக்கடி காட்டுக்கு போய் தனியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இன்னைக்கும் போலாம் வான்னு மலர்கொடியை கூப்பிட்டாரு. இதை தொடர்ந்து முருகனும் மலர்கொடியும் பைக்ல தச்சமலை பகுதிக்கு போனாங்க. என்ன காரணத்தை சொல்லி முருகன் மலர்கொடியை கூப்பிட்டாரோ அந்த விஷயங்களும் நடந்துச்சு. அப்பதான் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே கொலை பண்ணணும் அப்படிங்கிற வெறியில இருந்த முருகனுக்கு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துற மாதிரி மலர்கொடி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இனிமே நீ எனக்கு அதிகமா பணத்தை தரணும். நீயும் நானும் ஒன்னா இருந்தப்போ உனக்கு தெரியாம நான் நிறைய வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கேட்கிற பணத்தை நீ தரலனா அது எல்லாத்தையும் இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவேன். மேலும் உன்னோட ஒய்ஃபுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னா நான் கேட்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு மலர்கொடி முருகனை மிரட்டியிருக்காங்க. ஏற்கனவே கொலவெறியில இருந்த முருகன் இந்த விஷயங்களை கேட்டதும் கோபத்தோட உச்சிக்கே போயிருக்காரு. என்னோட மனைவி மலர்மணிக்கு தெரியாம தான் ஒழுக்கக்கேடா உன்னை நான் 2வது மனைவியா வச்சு வாழ்ந்துட்டு வரேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு ஒழுக்கம் இல்லாத பொம்பளை. ஒரு ஆம்பளையா இருக்கிற என்கிட்டயே வீடியோ எடுத்து என்ன நீ மிரட்டுறியா அப்படின்னு கேட்டு பக்கத்துல இருந்த ஒரு பாறாங்கல்லை எடுத்து மலர்கொடியோட தலையில போட்டு முருகன் கொலை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த கல்லை எடுத்து மலர்கொடியோட முகத்துல போட்டு தன்னோட ஆத்திரத்தை தீர்த்திருக்காரு. அவங்களோட முகத்தை அடையாளம் தெரியாத அளவுக்கு சதைச்சிட்டதால கொலை செய்யப்பட்ட பெண் யாரு அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற தைரியத்துல அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு.
ஆனா இந்த வழக்குல சிறப்பா செயல்பட்ட தனிப்படை கிடைச்ச சின்ன சின்ன தகவல்களை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. கைது செய்யப்பட்ட முருகன் மணப்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில அடைக்கப்பட்டாரு. இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவத்துல முருகனும் மலர்கொடியும் பண்ண தவறுகளால அதன் விளைவுகள் அவங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கலாம். ஆனா இப்போ மலர்கொடியோட பிள்ளைகளும் முருகனோட பிள்ளைகளும் ஆதரவு இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம். திருச்சியில நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.